ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சின்னதா ஒரு அவுட்டிங் தாங்க. அவுட்டிங்னா ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட வந்து ஒரு 2 கிராம்ல வந்து ஒரு ஜிமிக்கி வச்சிருந்தேங்க. ரொம்ப ஆசையா பார்த்து தான் வாங்குனேன். ஆ கொஞ்சம் ரஃப் யூஸ் வந்து அது செட் ஆகல. இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்குங்கக்கா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 2 தடவையே அது வந்து வளையம் வந்து ரொம்ப பொடி வளையங்கனால கொஞ்சம் உடைஞ்சு உடைஞ்சு போச்சு. ஆசாரிட்ட பத்த வச்சு போட்டேன். அப்புறம் போம்போது ஆசாரியே சொல்லிட்டாரு, "இல்லம்மா இது வேலைக்கு ஆகாது. நீங்க ரஃப் யூஸ்லாம் பண்ண முடியாது. இது வேஸ்ட்டு தான்" சொல்ட்டாரு. சரி அது என்னத்த வச்சுக்கிட்டு, அத குடுத்துட்டு, அதே 2 கிராமுக்கு வந்து ஏதாவது தோடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அதாவது 1 பவுனு அந்த மாரிலாம் போட்டா எனக்கு வந்து காதுக்கு செட் ஆகாதுங்க. ஆ நான் வந்து ரொம்ப குட்டி குட்டியா தான் வச்சிருப்பேன் தோடெல்லாம். 1 கிராமு, 2 கிராம், 1 1/2 கிராம் இந்த ரேஞ்சில தான் நான் வச்சிருப்பேன். அதிகபட்சம் என்கிட்ட ஒரு 4 கிராமுக்கு இருக்கலாம். அவ்வளோதான். நான் பெரிய இயரிங் கலெக்ஷனோ, பேங்கிள் கலெக்ஷனோ, செயின் கலெக்ஷனோ அப்படிலாம் கிடையாதுங்க. தேவைக்கு என்னவோ அதுதான் நான் வந்து மெயின்டெயின் பண்ணுவேன். நம்மள மாரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஜுவல்ஸ் அப்படிங்கிறதே தேவைக்காக தானே. நம்ம வச்சிருப்போம். தேவைங்கிறப்ப நம்ம ப்ளஷ் பண்ணிடுவோம். அந்த மாரி தான் எல்லார் வீட்லயும் அப்படிதான் நெனைக்கிறேன். அப்படிதான் ஓட்டிக்கிட்டு இருக்குது. சரி ஓகே. அந்த 2 கிராமுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா வீட்டு பக்கத்துல ஒரு ஜுவல்லரி ஷாப் இருந்தது. அங்க தான் வந்தோம். என்னைய பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்ல போம்போது ரொம்ப ஃபிக்ஸட் ப்ரைஸா இருக்க மாரி எனக்கு ஒரு ஃபீலு. அதனால வந்து இந்த மாரி குட்டி குட்டி கடைகளுக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, 916 தான். இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் ரேட்டும் பார்த்து பேசலாம். நமக்கு ஏத்த மாரியும் கொஞ்சம் ஃபேவரா இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாரி குட்டி கடைய வந்து ப்ரிஃபர் பண்ணி தான் வந்தேன். பெருசா கலெக்ஷன் இருக்குமான்னு தெரியலன்னு தான் நெனச்சேன். ஆனா ஓரளவு நல்லாவே இருந்ததுங்க. நான் எந்த மாரி எதிர்பார்த்து வந்தேனோ, அந்த மாரி எனக்கு கெடைச்சது. நான் வந்து மேல ஏதாவது ஒரு டிசைன் வந்து கீழ ஒரு செயின் மாரி ட்ராப் தொங்குனா நல்லாயிருக்கும் அப்படி தான் ஆசைப்பட்டேன். ஸோ அந்த மாரி கிடைச்சது. எக்ஸாக்ட்டா நான் நெனச்சது கிடைச்சதான்னு பார்த்தீங்கன்னா, ஆ அது என்ன டிசைன்னு எனக்கு சொல்ல தெர்லங்க. அது ஒரு மாதிரி நல்லாருக்கும். அது ஒரு ஒரு சீசன்ல ஒரு ஒரு டிசைன் தான் நெனைக்கிறேன். அது அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்ல. அந்த மாரி தோடு நான் எப்ப அதாவது ஒரு டிவில பார்க்கும்போதோ, இல்ல மத்தவங்க போட்டு பார்க்கும்போது நான் பார்ப்பேன். நான் எதிர்பார்த்து அந்த கடைக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு நேரமே என்னன்னு தெர்ல. இருக்கவே இருக்காது. சரி ஓகே. அங்க போயிட்டு அங்க இருக்கிறதுல நம்ம ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு ஒரு இயரிங் வந்து வாங்கிட்டு வந்துருவேன். இதுவரையுமே அப்படிதான் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பரவால்ல. எக்ஸாக்ட்டா அது மாரி இல்லாட்டியும், ஒரு மேல வந்து ஒரு கேஸ்டிங் மாரி பூ போட்டு, கீழ வந்து 2 செயின் மாரி ட்ராப் இருந்தது. ஸோ ஃபைனலா வந்து நான் அதே செலக்ட் பண்ணிக்கிட்டேன். பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பா பொறந்ததுலேருந்தே செயின் போடணும்னு தள்ளி தள்ளி போயிட்டு, இப்பதாங்க அதுக்கு ஒரு இதுவே கிடைச்சது. அதுவும் பார்த்தீங்கன்னா, நான் பாப்பாக்கா ஒரு ஆர்டி போட்டிருந்தேன். அ அந்த ஆர்டில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25,000 ரொம்பலாம் இல்லங்க. 25,000 தான் 4 கிராமுக்கு வந்து எடுத்துட்டு செயின் எடுத்தோம். மீதி காசு வந்து வீட்ல போட்டாங்க. சரி வர வழில பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு 9:30 ஆயிடுச்சு. சரி ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கும்போது, இந்த ரோட் சைட் கடையில வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இங்க வந்து போட்டி நல்லாயிருக்கும். நான் போட்டி முன்னலாம் வந்து சாப்பிட்ட பழக்கம் இல்ல. வீட்ல வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. நான் பெருசா வந்து சாப்பிடவே மாட்டேன். இந்த கடையில ஒரே ஒரு டைம் போட்டி வாங்கி குடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலயே அந்த சைடு வரும்போது இந்த கடைக்கு போகலான்னு நான் கேட்பேன். நாங்க போறப்ப ஒரே கொஞ்சம் தான் போட்டி இருக்கு. ஒரு ஆள் சாப்பிடுற மாரி தான் இருக்கும்னாங்க. சரி பரவால்ல குடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா, இந்த கறி தோசை மாரிலாம் போடுவாங்க. இது வந்து போட்டி தான் ஆக்சுவலா. வெங்காயம் நறுக்கி போட்டு கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி, இத வந்து தோசையோடயும் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி கேட்டாலும் குடுப்பாங்க. தனியாவும் நம்ம சாப்பிடுறதுக்கும் குடுப்பாங்க. ரொம்ப நல்லாருக்கும். ஆனா, அங்க வந்து மத்தபடி வாத்துக்கறி எல்லாமே இருந்ததுங்க. எனக்கு வாத்துக்கறிலாம் நான் சாப்பிட்ட வழக்கம் கிடையாது. அதிகபட்சம் நம்ம சாப்பிடுறது கோழி, மட்டன் இதுதான். ஆ ஸோ வந்து அதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சில பேர் நெனைப்பாங்க, ரோட் சைட் கடை வந்து ஹைஜீனிக்கா இருக்காது அப்டிலாம் நெனைப்பாங்க. அப்டிலாம் கிடையாதுங்க. இங்க நல்லாவே நம்ம கண் முன்னாடி தான் எல்லாமே செய்வாங்க. ஹைஜீனிக் தான். அவர் வீட்லயே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க. தோசை மட்டும் தான் இங்க சூடா ஊத்தி குடுப்பாங்க. மத்தபடி சப்பாத்தி, பரோட்டா, இட்லி எல்லாமே இருந்தது. சப்பாத்தி கேட்டிங்கன்னா, அது அப்போதைக்கு ஹாட் பாக்ஸ்ல இருக்கும். எடுத்து திரும்ப ஒரு தடவ சூடு பண்ணிட்டு, நமக்கு சூடா அதில வந்து சிக்கன் குருமா ஊத்தி குடுப்பாங்க. இல்ல மட்டன் கிரேவி எது கேட்டாலும் குடுப்பாங்கங்க. அ வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். ஆனா டேஸ்ட் வைஸ் நல்லாருக்கும். ஆ காஸ்ட் வைஸும் கம்மி தான். காஸ்ட்டுக்கா நான் சொல்லல. நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்ல கூட சில நேரம் நம்ம சாப்பிடும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத நம்ம வெளில வருவோம். ஆனா இந்த மாரி கடையில சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் நல்லா இருக்கும்போது எந்த கடையா இருந்தா என்னங்க? நமக்கு வந்து டேஸ்ட் தான் முக்கியம். சோறு தான் முக்கியம். அந்த மாரி தான் நாங்களுமே. எங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடையாது. நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஓகே தான் அப்படின்னு சாப்ட்டுருவோம். ஃபைனலா நாங்க வந்து ஒரு போட்டி ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 நைஸு, அப்புறம் கல் தோசை இதெல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா திருப்தியா சாப்ட்டாச்சு. சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் வரும்போது பார்த்தீங்கன்னா,
மிளகா மல்லி வந்து தீர்ந்துருச்சு. ஸோ அதையும் வாங்கிட்டு வரலாம். இட்லி ரைஸும் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு, அதையும் பக்கத்துல ஒரு கடையில வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. நான் உங்களுக்கு வந்து என்ன தோடு வாங்கிட்டு வந்தேன்னு நான் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே இட்லிக்கு வந்து இட்லி ரைஸும் அதாவது புழுங்கல் அரிசி குருணைன்னு சொல்லுவாங்க. அதுவும் நான் கலந்து தான் வந்து இட்லி போடுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியும் மிளகா வந்து எப்போதுமே நீட்டு மிளகா தான் வாங்குவேன். இந்த தடவை வந்து குண்டு மிளகா வாங்கிட்டாங்க. ரேட்டும் கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொன்னாங்க. இன்னுமே கொஞ்சம் பொருள்லாம் சேர்க்கணுங்க. நான் வந்து அந்த குழம்பு மசால் தூள் வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஆளினால் ஒன்றுன்னு சொல்லலாம். சாம்பாரில் ஆரம்பித்து மட்டன் குழம்பு வரையும் நம்ம பட்டையை கிளப்பலாங்க. அந்த ஒரே ஒரு குழம்பு மசாலா தூள் நமக்கு போதும். இந்த தோடு தாங்க நான் ஃபைனலாக வாங்கின தோடு. டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.